நடிகர் பாண்டியன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது பற்றி ஒரு பத்திரிகைக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது பழைய பேட்டி தான். 1998 வெளியான ஒரு பேட்டி. அதில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பாண்டியன் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. குரு சிஷ்யன், ஊர்காவலன் போன்ற 2 சூப்பர் ஹிட் படங்களில் தலைவர் ரஜினியோடு நடித்த அனுபவம் பற்றி பாண்டியன் என்ன பேசியிருக்கிறார் என்றால், சூப்பர் ஸ்டார் என்கிற பந்தா இன்றி செட்டில் எல்லோருடனும் அன்பாக பழகுவார். அத்துடன் தன் படங்களில் பங்கேற்றவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கவும் முனைவார். குரு சிஷ்யன் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியை வேறு மாதிரி தீர்மானித்திருந்தார் டைரக்டர் SP முத்துராமன். கதையில் என் கேரக்டர் மூலம்தான் திருப்பம் ஏற்படும், அதை சுட்டிக்காட்டி கிளைமேக்ஸில் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தலைவர் ரஜினி. தலைவர் ரஜினி இமேஜை விரும்ப மாட்டார், ஆனால் சக நடிகர்களின் இமேஜ் டேமேஜ் ஆவதையும் அவர் விரும்ப மாட்டார். அதற்கு உதாரணமாக ஊர்காவலன் படத்தை சொல்லலாம். அந்த படத்தில் ஒரு காட்சியில் வில்லன் ஆட்கள் என்னை அடித்து போட்டு விடுவது மாதிரி காட்சி. நான் அடிபட்டிருப்பது மாதிரி சிவப்பு சாயத்தை ஊற்றியிருந்தார்கள். கேமரா ஸ்டார்ட் என்று குரல் கொடுத்த நேரத்தில் தலைவர் ரஜினி என்னை பார்த்துவிட்டு டைரக்டர் மனோபாலாவை அழைத்தார். பாண்டியன் ஏற்கனவே ஹீரோவாக பண்ணிக்கிட்டும் இருக்கிறவர். அவருக்கென்று ரசிகர்கள் மத்தியில் இமேஜ் இருக்கும். அவர் வில்லன் நாட்களிடம் பலமாக அடிபட்ட மாதிரி ஓவரா சிவப்பு கலர் ஊற்றி இருக்கீங்க, இது அவரோட இமேஜை பாதிக்கும், இரத்த சாயத்தை குறைக்க சொல்லுங்க அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க. அதன் பிறகே அந்த காட்சி மாற்றப்பட்டு எடுக்கப்பட்டது. ஒருவரை டம்மியாக்க முயற்சிக்கிற இந்த சினிமா உலகில் சக நடிகரின் இமேஜ் மேல் அக்கறை காட்டும் தலைவர் ரஜினி ஓர் அற்புதமானவர். தான் இமேஜை விரும்பாவிட்டாலும் மற்றவர்கள் தன் மேல் ஒரு சூப்பர் இமேஜ் வைக்கும்படி செய்து விடுகிறாரே, அதுதான் தலைவர் ரஜினி ஸ்டைலோ அப்படின்னு பாண்டியன் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். எனக்காக கவலைப்பட்ட சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் இந்த செய்தி வெளியாயிருந்தது. 1998 டிசம்பர் 23 அன்று இது பத்திரிகையில் வெளியாச்சு.